السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن يحكم بينهم بما أنزل الله. நபியே, உங்களுக்கு மத்தியில் நாம் இறக்கி வைத்த இந்த வேதத்தை கொண்டு நீங்கள் தீர்ப்பு வழங்குவீர்களாக. வலா தத்தபி அஹ்வாஅஹும், அவர்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். வஹதர்ஹும், நபியே அவர்கள் விஷயத்தில் உஷாராக இருங்கள். ஐயஃப்தினூக அன் பாதி மா அன்ஸலல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்த இந்த வேதத்திலிருந்தும் சிலவற்றை அவர்கள் உங்களிடத்தில் குழப்பிவிட வாய்ப்புண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யூதர்களில் ஒரு 3 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. உஸைர் என்று சொல்லக்கூடிய ஒருவர், சூரியா என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஷாஷ் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 3 யூதர்களில் ஒரு குழு ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்தது. இந்த 3 பேரும் யூத மார்க்க அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா நபியே, நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம். நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம்னா எங்களை பார்த்து எங்க மக்கள், எங்க கோத்திரத்தை சேர்ந்த எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவாங்க. நீங்க எங்களுக்கு ஒரே ஒரு ஃபேவர் செஞ்சு தரணும். என்ன செஞ்சு தரணும்னா, அவங்க எங்க மேல ஒரு விபச்சார குற்றத்தை கொண்டு வர்றாங்க. எங்க மேல நிறைய மோசடி வழக்குகள் இருக்குது. உங்ககிட்ட வரும் பொழுது நீங்க அதை மன்னிச்சு எங்களுக்கு நாங்க நிரபராதின்னு தீர்ப்பு வழங்குங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு உள்ள வந்த உடனே எல்லாரும் சத்திய பிரமாணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இனிமே நீங்க சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றுவோம். நீங்க எதை தண்டனையா சொல்றீங்களோ அதை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க எதை தீர்ப்பா வழங்குறீங்களோ அதை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா ஒரு பெரிய ஜமாத்தே இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம். எனவே நீங்க எங்களை மன்னிச்சு விட்டுருங்கன்ட்டு தங்களுடைய சுய கருத்தை இதுல பூத்துனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் அப்பதான் இந்த ஆயத்தை இறக்குறான். நபியே, அவர்கள் மனோ இச்சையின்படி உங்களை வழி நடத்தும்படி கேட்கிறார்கள். நீங்க ஒரு காலமும் அவங்க சொல்ற மாதிரி கேட்டுறாதீங்க. வஹதர்ஹும், எச்சரிக்கையா இருங்க. ஐயஃப்தினூக, அவர்கள் உங்களுக்கு மத்தியில் குழப்பம் செய்து விடுவார்கள். எனவே கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க நபியே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டாங்க. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி விடுவார்கள். நபிய அல்லாஹ்வுடைய கிருபையினால குழப்பத்தில் ஆழ்த்த முடியாது. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றது அல்லாஹ் நமக்கு சொல்றான், மனிதர்களே, நீங்கள் யூதர்கள் விஷயத்துல இன்னும் மற்றார்கள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க. இதுக்கு அடுத்த ஆயத்துகள் வருது. யாரும் நம்பக்கூடாது, யாரை நம்பணும், நீங்க உங்களுக்கு மத்தியில ஒற்றுமையா இருங்க அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் தஆலா நாளைய தினத்தினுடைய வசனத்துல சொல்றான். இப்ப அல்லாஹ் சொல்றது, உங்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால நம்ம அந்த ஆயத்தினுடைய தஃசீர்கள்ல பார்த்தோம், வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், கொலை செய்யக்கூடிய பாவத்தை விட பெரிய பாவம் எதுன்னு கேட்டா ஃபித்னா செய்யறது. சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஃபித்னா. ஃபித்னானா என்னன்னா குழப்பம். இந்த குழப்பம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம் கொலையை விட கொடியது. ஃபித்னா செய்யக்கூடியவர்களுக்கான தண்டனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவுபடுத்தி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு முஸைலமத்து இப்னுல் கஸ்ஸாப் என்று சொல்லக்கூடிய, தன்னை நபி என்று சொல்லக்கூடிய ஒருவன், முஸைலமாங்கிறது அவனுடைய ஊர், முஸைலமத்து இப்னுல் கஸ்ஸாப் அவனுடைய பேராகவும், அவன் அந்த மதீனாவினுடைய அவுட்டர்ல அவன் ஒரு தனியான ஒரு ஆதரவாளர்களோட சேர்ந்து இருந்தான். அவன் பேர் முஸைலமா. அவன் என்ன சொன்னான்னா, நான் நபி, என்ன நீங்க ஈமான் கொள்ளுங்க அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் அனுப்புனாங்க. அம்மாரா, உம்மு அம்மார், அதாவது அவங்களுடைய தாயார் பேர் உம்மு அம்மாரா, அவங்களுடைய மகன் மூலியமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதம் அனுப்புனாங்க. இந்த மாதிரி நீ நபின்னு சொல்லாதப்பா, நபியை கடைசி அல்லாஹ் தஆலா என்னை மட்டும்தான் அனுப்பியிருக்கிறான். மாகால முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபியின், இறுதியான முத்திரை நபி நான் தாங்கிற ஆயத்தெல்லாம் எழுதி கொடுத்து விட்டாங்க. அதாவது போன அந்த நபரையும் கொலை செஞ்சுட்டான். யாரு? முஸைலமத்து இப்னுல் கஸ்ஸாப். அதே மாதிரி நபியினுடைய கடிதத்தையும் கிழிச்சு போட்டுட்டான். கிழிச்சு போட்டுட்டு திரும்ப அவன் ஒரு பதில் கடிதம் எழுதினான்.
அனுப்பிட்டு அரேபிய தீபகற்பத்தை 2 பேரும் சேர்ந்து ஆட்சி செய்வோம், நீங்க ஒரு எல்லையை பிடிச்சுக்கோங்க, நான் ஒரு எல்லையை பிடிச்சுக்கிறேன். 2 பேரும் நபி. எந்த காலத்திலையும் ரெண்டும் ஒன்னா சேராது, ஒன்னா தான் இருக்க முடியும். ரப்பாங்க அல்லாஹ் சொல்றான், லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹி ஃபஸததா. அல்லாஹ் அல்லாத 2 கடவுள் இந்த உலகத்துல இருந்தா அப்படின்னா, அதாவது மாற்றார்கள் சொல்லக்கூடியதை போல படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், வாழ வைக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள். மற்ற வேதங்கள்ல எப்படி பிறக்க வைக்கிறதுக்கு ஒரு கடவுள், வாழ வைக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள். இப்படி கடவுள்கள் பலவாறாக இருந்தால் கடவுள்களுக்குள்ளேயே போர் வந்துடும். நீங்க இப்ப பார்க்கலாம், கடவுள்களுக்குள்ளேயே போர் உண்டு. மகாபாரதம் போன்ற அந்த கதைகள் கடவுள்களுக்கு மத்தியில போர். கடவுள்களுக்கு மத்தியில போர் வந்தா உலகம் எப்படி இயங்கும்? கடவுள்களுக்கு பிள்ளை பிறப்பு, கடவுள்களுக்கு இது எல்லாம் ஒரு சிலைமுறை கற்பனை கதை. அல்லாஹ் சொல்றான், கடவுள் ஒருத்தனா தான் இருக்க முடியும், அல்லாஹ்வா மட்டும்தான் இருக்க முடியும். அல்லாஹ் அல்லாத ஒன்றோ இரண்டுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்தால் பூமி ஃபசாதா போயிடும். பூமியை யார் இயக்கிறது? கடவுள்களுக்கு மத்தியில சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ நபிசுல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹு தஆலா இறுதி நபியாக என் ஒருவனை தான் அனுப்பி இருக்கிறான். நீ என்ன செய்யற கூட்டாக்கி நபிசுல்லாஹி கொலை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இவனை உடனே கொலை செய்யணும்னாங்க. ஆனா நபிசுல்லாஹி காலத்துல இவன் கொலை செய்யப்படலை. பின்னொரு காலம், அதுக்கு பேர் யமாமா யுத்தம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலம் கடந்து அந்த காலத்தினுடைய இறுதியில வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அவங்களை கொலை செய்யறாங்க. பெரிய வரலாறு. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஃபித்னா, ஒரு குழப்பம். அந்த குழப்பம் வந்துருச்சுன்னா நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் மற்ற கொலை தண்டனைக்கு எப்படி உடனே தண்டனை நிறைவேற்றுவதற்கு முற்படுகிறார்களோ, அது போன்ற ஒரு ஊரில், ஒரு நாட்டில் குழப்பம் விளைவிப்பவர்களை வெகு சீக்கிரமாக அப்புறப்படுத்த வேண்டும், அவங்க விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நபியே அவர்கள் உங்களை புறக்கணித்தால் நீங்க அறிஞ்சுக்கோங்க, அன்னமா யுரீதுல்லாஹு ஐ யுஸீபஹும் பிபஅதி துனூபிஹிம், அவர்கள் செய்த சில பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவர்களை இவ்வாறு இருப்பதற்கு நாடுகிறான், விட்டு விடுவதற்கு நாடுகிறான் சொல்லிட்டு இன்ன கஸீரம் மினன் நாஸி லஃபாஸிகூன், மனிதர்களில் பெரும்பான்மையான மக்கள் பாவிகளாகவே இருக்கிறார்கள். மனிதர்கள்ல பெரும்பான்மையான பாவிகள் தான். நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தாஹும், ஆதமுடைய பிள்ளைகளில் பெரும்பான்மையான மக்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அதில் சிறந்தவர்கள் யார்? தௌபாவின் மூலியமாக இறை நெருக்கத்தை பெற்றுக் கொண்டவர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், அப்ப ஹுக்குமல் ஜாஹிலியத்தி யபூன், அவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பை உங்களிடத்தில் தேடுகிறார்கள் நபியே, தேடுகிறார்களா? வமன் அஹ்ஸனு, அல்லாஹ்வை விட அழகானவன் வேறு யார் இருக்க முடியும்? மினல்லாஹி ஹுக்குமா, தீர்ப்பு வழங்குவதில், அல்லாஹ்வை விட நீதமாக தீர்ப்பு வழங்குவதில் வேறு யார் அழகானவன் இருக்க முடியும்? அவன்தான் நீதமான தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களில், மிக தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களில் அவனே ரொம்ப அழகானவன் சொல்லிட்டு இந்த இடத்துல அல்லாஹ் நீதத்தை நீங்கள் கடைபிடிக்கும்படி ஏவுகிறான். நீதம்ங்கிறது பொதுவா எல்லா விதத்திலும், பெரியவர்கள் சார்ந்து சிறியவர்கள் சார்ந்து அனைத்திலும் நீதம் வேண்டும். ஒரு நேரம் சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு சஹாபி திடீர்னு ஆம்பளை பையன், சின்ன பையன், இன்னும் தத்தி தான் அந்த பையன் வர்றாரு நபியினுடைய மஜ்லிஸ். அந்த பிள்ளைய தூக்கி முத்தம் கொடுத்து அந்த பிள்ளைய கொஞ்சி மடியில உட்கார வச்சுக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பொம்பளை புள்ள வருது, ஒரு 8 வயது 9 வயது மதிக்கிட்ட ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. தான் நடக்கக்கூடிய அந்த பிள்ளை தத்தி வந்தது. இந்த பிள்ளை கொஞ்சம் நடக்கக்கூடிய ஒரு பிள்ளை, பொம்பளை பிள்ளைய முத்தமும் கொடுக்கல, அந்த பொம்பளை பிள்ளைய கொஞ்சவும் இல்லை, அந்த பிள்ளைய தூக்கி தன் மடியில வச்சு மற்றவங்களுக்கு முன்னாடி கண்ணியமா வச்சுக்கிட்டதும் இல்லை. நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கு, மெம்பர்ல நிற்கிறாங்க நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம். உடனே நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் முடிச்சுட்டு கேட்டாங்க, என்ன நீங்க ஒரு குழந்தை வந்துச்சு, அந்த குழந்தைய ரொம்ப கொஞ்சினீங்க, முத்தம் கொடுத்தீங்க, ரொம்ப கண்ணியம் செலுத்துனீங்க, மடியை தூக்கி வச்சுக்கிட்டீங்க, என்ன காரணம்? இது ஏன் ஆம்பளை பையன், யார சொல்லலாம், ஏன் ஆம்பளை பையன், அதனால இந்த பிள்ளை மேல எனக்கு ஒரு அன்பு பாசம். அது யாருன்னு கேட்டாங்க. அதுவும் ஏன் பிள்ளைதான், உங்களை பிள்ளை. நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடனே அந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு மட்டும் பதில் சொல்லலை, நேரா நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் திரும்ப பிரசவம் செய்யறாங்க. எழிலும் பைன அவுலாதிக்கும், யா மக்களே, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மத்தியில நீதத்தை கடைபிடியுங்கள்.
ஏன்னா நீங்க ஒருத்தருக்கு நல்ல கண்ணியம் கொடுத்து, ஒருத்தருக்கு எல்லா விதமான சகல பாக்கியங்களையும் கொடுத்து, மற்றவங்களை கொஞ்சம் இறக்கி பார்க்கும்பொழுது என்ன ஆகும்? தாழ்வு மனப்பான்மை உண்டாகும். முதல்ல இப்படிப்பட்ட பார்ஷுவாலிட்டியை உண்டாக்குறதே நீங்க தான். உங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்தியில் நீதத்தை கையாளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஆயத்தின் ரீதியாக என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கற்றிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்மில் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.